வெரி குட். காட் இஸ் குட் ஆல் த டைம். அவர் லார்ட் இஸ் குட். ஆமா, திரும்பவும் நம்ம தேவனுடைய ஆவியானவருடைய கொடைக்கு கீழாக வந்திருக்கிறோம். அவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறார். ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் மொத்தம் படிக்க போகிறோம். அதில் மொத்தம் 10 வகுப்புகள், 10 கிளாஸஸ். அதில் 3வது வகுப்பு நம்முடைய பாட புஸ்தகம் பொருளாதார உக்ரானத்துவம். சரிங்களா? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம் ஆமாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? இந்த சப்ஜெக்ட் முடிகிறதுக்குள்ளாக்க பொருளாதாரத்தில் எல்லாருமே அடுத்த நிலைக்கு போக போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது யாருக்கு சாத்தியம்? விசுவாசிக்கிறவர்களுக்கு சாத்தியம். யாராலே விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை சரியாக அறிகிறவர்களாலே. ஆமாம். ஸோ நம்ம சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனால நீங்கள் அதில் ஃபோக்கஸாக இருப்போம். சரிங்களா? ஆமாம். யாராவது நீங்கள் இன்னும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் அதிலிருந்து வெளியே வருவீர்கள். மாத்திரமல்ல, மற்றவர்களும் பொருளாதாரத்தில் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும். ஏனென்றால் நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் இல்லையா? பல ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க. குறிப்பாக ஜாஸ் ஊழியத்தில் அந்த டிவி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் $500 போன மாதம்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ உங்கள் விதை ஒரு நாளும் வீணாகாது. சரிங்களா? அந்த விதையானது 10,000 மடங்கு பெருகி அதை விதைத்தவர்களுடைய வங்கி கணக்கிலே சேரும். நாம் செய்ய வேண்டியது என்ன? சத்தியத்தை சரியாக அறிவோம், ஏற்றுக்கொள்ளுவோம், அதை மெடிடேட் பண்ணுவோம். ஏனென்றால் ஐஸ்வர்யம் எனக்கு போதுமானதாக இருக்கு, எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவது சுயநலம். சரிங்களா? ஊழியத்தை மாத்திரமல்ல, ஏழைகளையும் தேவன் வாழ வைக்க விரும்புகிறார். அதற்கு தம்முடைய பிள்ளைகள் மூலமாக தான் சோர்ஸ் அனுப்புறார். சரிங்களா? ரொம்ப எமர்ஜென்சி. இப்போ அங்கே 40 வருஷம் வனாந்தரத்தில் எப்படி வந்தது? வானத்திலிருந்து வந்தது. அப்படி எப்பொழுதுமே வராது பாருங்க. அப்போ நம்மை ஆசீர்வதித்து ஏழைகளையும் ஊழியத்தையும் உயர்த்துவதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த சப்ஜெக்டை படிக்கிறோம். நம்ம தொடர்ந்து வகுப்புக்குள்ளாக செல்லலாம். கொஸ்டின் வருதா? எஸ். யார் வாசிக்கிறாங்க? கிறிஸ்டின் பாஸ்டர். ஓகே ஓகே, வெரி குட். எஸ் சிஸ்டர். தேவனுடைய எந்த வாக்குத்தத்தத்தை நம்பாதவர்கள் தேவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். வெரி குட். எஸ், கிறிஸ்டியன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறா. ஓகே, கொடுங்கள். அந்த பக்கம் 80ல செகண்ட் பேராகிராஃப் இருக்கு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு ஓகே, ரைட்மா, யூ ஆர் ரைட்லி அண்டர்ஸ்டுட். என்ன சொல்லணும்னா, அதாவது தேவ நாம் அவருக்கு கொடுப்பதை திருப்பி கொடுக்க மாட்டார் அல்லது திருப்பி கொடுப்பார் என்கிற தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பாதவர்கள் தேவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். சரிங்களா? இப்போ அந்த பேராகிராஃப் வாசிக்கிறேன் பாருங்க, பேஜ் 50ல லாஸ்ட் பேராகிராஃப். மேலும் இயேசு, எவனாவது தன்னுடைய வீட்டையோ குடும்பத்தையோ விட்டு விட்டால் அவர்களுக்கு இந்த வாழ்வில் 100 மடங்கும் நித்திய ஜீவன் என்ற வெகுமதியும் கொடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்தும் இன்னும் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் கொடுத்ததை போல பல மடங்கு அவர் திருப்பி கொடுப்பார் என்று நம்பி உங்கள் பணத்தில் அவருக்கு ஏன் நீங்கள் கொடுக்க கூடாது? உங்களுக்கு அவர் தாராளமாக திருப்பி கொடுப்பார் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் கூறியிருந்தும் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையை உண்மையில் நம்பவில்லை. சரிங்களா?
ஆமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கொடுக்கும்போது விசுவாசத்தோடு கொடுக்கணும். சரிங்களா? ஆமா. எவ்வளவு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட? அமுக்கி குலுக்கி சரிந்து விழுங்க. ஓகே. வேற என்ன, வேற எப்படி கேட்கலாம்? நான் பொதுவாக எப்படி யோசிப்பேன்னா, பூமி தாங்க கூடாது. வெரி குட், எல்லாமே சரிதான். அந்த ஒரு சிறுவன் கையில இருந்த அந்த ஆகாரத்தை தேவனுடைய கரத்துல கொடுத்த பொழுது அது எத்தனை மடங்கு பெருகி வந்தது? பெருகிற்று. எத்தனை மடங்கு பெருகிற்று? 5000 பேருக்கு. 5000 புருஷர்கள். அப்போ பெண்கள், சிறுவர், வாலிபர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 25,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ ஒருவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எத்தனை மடங்கு பெருகப்படினார்? 25,000 மடங்கு பெருகப்படினார். சரிங்களா? ஆமா. அப்போ 25,000 மடங்கு பைபிள்ல இருக்கு. 1000 மடங்கு பைபிள்ல இருக்கா? உபாகமம் 11ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க விதைக்கும் போது, அல்லது ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அல்லது ஒரு செக்கு கொடுக்கும் பொழுது நீங்க இதை மனதில் வைக்கணும். நான் இதை விதைக்கிறேன், இந்த விதையானது எனக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகி எனக்கு வரும் என்று சொல்லும் பொழுது, ஆரம்பத்துல ஒருவேளை சாராளை போல உங்களுக்கு சிரிப்பு வரலாம் இல்லையா? சாராள் சிரிச்சா இது எப்படியா சாத்தியம்? வழிபாடு நின்று போயிட்டு, நாங்க வயசாயிட்டு, எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? அப்போ ஆனாலும் தேவன் அதை வாய்க்க செய்தார் பாருங்க. அப்ப எந்த அளவு நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? ஆமா. இந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் படிக்கிற நீங்கள் யாவரும் எல்லா காரியத்திலும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். Yes, brother. We'll go to second question. தேவனை நம்புவதில் முதல் படி எதுவாக இருக்க வேண்டும்? Yes, Sister Grace. 45வது பக்கம் 2வது பந்தி. நாங்கள் பணத்துக்கு தேவனை நம்புவதுதான் முதல் படி. அங்கே இருந்துதான் நாங்கள் ஆரம்பிக்க. வெரி குட், வெரி குட். இதெல்லாம் நம்ம மனசுல உள்ள அப்படியே கொண்டு வாங்க. சரிங்களா? ஆமா, தேவனை நம்புவதில் முதல் படி, அதாவது நிறைய காரியங்களுக்கு நாம் தேவனை நம்ப வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு ப்ரொமோஷனுக்கு இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு, திருமணத்திற்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, சால்வேஷனுக்கு, நிறைய காரியங்களுக்கு நாம் தேவனை நம்ப வேண்டியது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பணத்திற்கு தேவனை நம்புவதுதான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். பாருங்க, பேஜ் 45ல 3rd பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன். பணத்திற்கு தேவையற்ற மதிப்பை கொடுப்பதை காட்டிலும் தேவனிடம் நம்முடைய பணத்தை ஒப்பு கொடுப்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏராளமான மக்கள் இதை ஒதுக்கி வைத்துவிட்டு பெரிய காரியங்களை முக்கியப்படுத்துகிறார்கள். ஆனால் அது அப்படி வேலை செய்யாது. உங்கள் வாழ்வின் மற்ற பகுதிகளைப் போலவே இதிலும் நீங்கள் சிறியதிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வேண்டும். நீங்கள் தரையிலிருந்து ஏணியின் மேல் படிக்கு தாவ முடியாது. நீங்கள் முதல் படியில் ஆரம்பித்து படிப்படியாகவே மேலே ஏற வேண்டும். பணத்துக்கு தேவனை நம்புவதுதான் முதல் படி. அங்கே இருந்துதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஆமா, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்த தேவன், அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடியே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எதிர்பார்ப்போம், விசுவாசிப்போம், விதைப்போம். 3வது கேள்வி போயிடலாம். தேவனுடைய
இருதயம் எதை விரும்புகிறது? எஸ் சிஸ்டர், அனட்டா சிஸ்டர். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இணைந்திருக்கவே தேவனுடைய இருதயம் விரும்புகிறது. பாத்தீங்களா, ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? பேஜ் 59. எஸ் எஸ், வெரி குட். பாருங்க, நான் அது கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. பேஜ் 59ல லாஸ்ட் பேராகிராஃப். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் என்று சொன்னால் அது என்னெல்லாம் சொல்லலாம்? மேரேஜ், வெரி குட். ஒர்க், சோஷியல் சர்க்கிள்ல நாங்க டீல் பண்ற மாதிரி எல்லாத்துலயும் நம்ம போகும்போதும் நம்ம வரும்போதும் நம்ம எந்த வேலை செய்தாலும், சமையல் அறையில வேலை செய்தாலும், ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும், பிசினஸ் பண்ணாலும் அவர் நம்மோடு இணைந்திருக்கவே விரும்புகிறார். வாட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அப்புறம் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா, அப்போ அன்னைக்கு நம்ம மனசுல, இன்னைக்கு இது ஒரு நம்ம மனசுல வைக்க வேண்டியது, எப்பவுமே நம்ம கூடவே இருக்கதான் விரும்புகிறார். சரிங்களா? ஆகவே நாம் தைரியமாக முன்னேறி செல்ல வேண்டும். அவிசுவாசம் இல்லாமல் தைரியமாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர், 4வது கேள்வி போயிடும். எதை நாம் மறவாமல் நினைவு கூற வேண்டும்? பவானி சிஸ்டரா? எஸ். விதைப்பும் அறுப்பும் நேரம் எடுக்கும் ஒரு காரியம் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஓகே, எந்த இதுல இருக்கு சிஸ்டர்? எந்த பேஜ்? 51ஆம் பக்கம், பேஜ் 51 கடைசியில இருக்கு பாஸ்டர். வாசிங்க பார்க்கலாம். இந்த பகுதியில் அவர்கள் தேவனை நம்பும் வரை அவர்கள் சிறப்படுவதில்லை. நீங்கள் இப்படிப்பட்டவராய் இருந்தால் விதைப்பும் அறுப்பும் நேரம் எடுக்கும் ஒரு காரியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை போலவே உங்கள் பண விஷயத்தில் தேவனை நம்ப கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சியும் ஸ்திரத்தன்மையும் இந்த விஷயத்தில் ஏற்படுவது கொஞ்சம் கொஞ்சமாகவே வரும். ஓகே, நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். வேற யார் என்ன எழுதியிருக்கீங்க? 60வது பக்கத்துல 2வது பகுதி, அதுல 4வது, உங்கள் ஆதாரமாக நீங்கள் தேவனை நம்பாவிட்டால் நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களை அழைத்த காரியங்களை தைரியமாக நீங்கள் போய் செய்ய முடியாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலன் கர்த்தரிடமிருந்து வருகிறது என்பதை மறவாமல் நினைவு கூற வேண்டும். ஓகே, நான் திரும்ப அதை வாசிக்கிறேன் பாருங்க. எதை நாம் மறவாமல் நிறைவு கூற வேண்டும் என்றால், அங்கே பேஜ் 60ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாட்டத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலன் கர்த்தரிடமிருந்து வருகிறது என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுவதன் மூலம் உங்களுடைய செழிப்பிற்கு மூல காரணம் தேவனே என்று நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். ஓகே, தப்பு இல்லை. பாருங்க, இப்போ இது என்ன செய்யணும்னா, அப்போ நீங்க ஏர்ன் பண்ணலாம், அல்லது உங்க ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணலாம், அல்லது பிள்ளைகள் ஏர்ன் பண்ணலாம், அல்லது நீ ஏதாவது டெபாசிட்டு அல்லது வீடு ரெண்ட்டு, எப்படி சோர்ஸ் வந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த சோர்ஸை உண்டாக்கி தந்தவர், அந்த பலனை உண்டாக்கி தந்தவர் கர்த்தர் என்பதை நாம் நினைவு கூறுவது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இதை மறக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்? நீங்க ஒவ்வொரு டாலர் ஸ்பெண்ட் பண்ணும் போதும் என்ன செய்யலாம்? யோசிங்க. நன்றி சொல்லலாம். எப்படி நன்றி சொல்லலாம்? நாங்க அவருக்கு அதுல நாங்க சம்பாதிக்கிறதுல
அவருடையதான் எல்லாம் என்றதை நினைத்து அவருக்கு நாங்கள் கொடுக்கலாம். கொடுக்கலாம். இப்போ நீங்க ஒரு $1 கொடுத்து ஒரு கடையில பொருள் வாங்கும்போது கையில அப்படி யோசிப்போமா? நம்ம திங்க் பண்ணாதான் இதை செய்வோம். நீங்க ஒரு கரன்சியை கையில எடுத்த உடனே கர்த்தர் எனக்கு தந்தது அப்படின்னு ஒரு நன்றி சொல்லுதல். கார்டு எடுக்கிறீங்க, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எதோ எடுக்கிறீங்க, கையில எடுத்த உடனே என்ன செய்ய, நன்றி ஆண்டவரே, இந்த பணத்தை நீங்க தான் தந்தீங்க. பாருங்க, எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது இன்றியமையாததோ அதே போல நன்றி அறிதலும் இன்றியமையாதது. ரோமல கூட எழுதுறாருல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அது என்ன செய்யும்னா ஒரு ரிலாக்ஸேஷனை தருது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்க காலையில அவசரமா புறப்படுறீங்க, ப்ரேயர் பண்ணாம புறப்படுறீங்க, அல்லது காலை எழுந்த உடனே நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எனக்கு ஒரு புதிய நாளை தந்தீரே நன்றி, இரவு நல்ல நித்திரை தந்தீரே நன்றி, பாதுகாப்பு தந்தீரே நன்றி. ஆமா, நான் நன்றி சொல்றதுக்கு நான் ஒரு இது எழுதியிருக்கேன், குடும்பம் அடுத்த வகுப்புல இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஒரு 20 காரியங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு வகுப்புலையும் நன்றி சொல்ல போறோம். நம்ம எந்த ஸ்டேட்டஸ்ல வைத்திருக்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட அவரோடு உன்னதங்களிலே வீட்டிருக்க வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இல்ல, ஆமா, எனக்கு கிருபையாக விசுவாசத்தை தந்தீங்களே நன்றி, சால்வேஷனை தந்தீங்களே நன்றி. இப்படி நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அதோடு சேர்த்து ஒவ்வொரு முறை நீங்க கரன்சியை அல்லது கார்டை கையில எடுக்கும் பொழுது நன்றி ஆண்டவரே, இந்த பணத்தை நீங்க தான் தந்தீங்க, நீங்க தான் ஏர்ன் பண்றதுக்கு எனக்கு பலன் தந்தீங்க என்று சொல்ல நாம் மறந்து விட வேண்டாம். நன்றி சொல்லுவதற்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. வெரி குட். 5வது கேள்வி போயிடுவோம் பிரதர். எவை எதை விட பெரியது? எஸ் சிஸ்டர் லிதியா, புரிஞ்சதை கூட நீங்க சொன்னா போதும், கரெக்டா சொல்லணுங்க. நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. குடும்ப உறவு சீர்படுத்துவது, சரீரத்தில் சுகம் உண்டாகிறது, உணர்ச்சிகளில் சுகமடைவது போன்ற காரியங்களை விசுவாசிப்பது பணத்துக்காக விசுவாசிப்பதை காட்டிலும் மிகவும் பெரிதா இருக்கிறது. வெரி குட். அவ்வளவுதான், புரிஞ்சுட்டீங்க. நான் அதை வாசிச்சுட்டு அப்ப நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, பேஜ் 44 பாட்டம் மோஸ்ட் அடியில் உள்ள பேராகிராஃப். உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்றால் அதற்கு ஒருவேளை மிக சிறிய காரியத்தில் நீங்கள் தேவனை நம்பாதது அதற்கு காரணமா இருக்கலாம். குடும்ப உறவு சீர்படுவது, சரீரத்தில் சுகம் உண்டாவது, மனதிலும் உணர்ச்சிகளிலும் சுகம் அடைவது போன்ற காரியங்களுக்காக தேவனை விசுவாசிப்பது பணத்திற்காக விசுவாசிப்பதை காட்டிலும் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. பணத்திற்காக நீங்கள் தேவனை நம்ப ஆரம்பிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அதையும் தாண்டி உங்கள் சரீர சுகத்திற்காக எப்படி நீங்கள் அவரை நம்ப போகிறீர்கள்? இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா, மற்ற காரியங்களுக்காக தேவனை விசுவாசிப்பதை விட பணத்திற்காக தேவனை லகுவாக பிலீவ் பண்ணலாங்கிறார். சரிங்களா? மனசுல வச்சுடுங்க. ஒரு ஹீலிங், இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க 2 பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க வியாதியை விளக்குற அளவுக்கு, வியாதியை விரட்டுற அளவுக்கு நீங்க எல்லாரும் ட்ரைனிங் ஆயிட்டீங்க. ஏன்னா அதுல ஃபெய்த் வந்துட்டு. ஆனால் அதை விட எது எளிது என்றால், அவருடைய பண தேவைக்கில பணத்திலே ஒரு அற்புதம் நடக்குவதற்கு, ஜெபிப்பதற்கு தேவையாக விசுவாசிப்பது எளிது. சரிங்களா? மனதில் வச்சிடுங்க. கர்த்தர் நல்லவர், பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, இட்ஸ் வெரி கிளியர். 6வது கொஸ்டின் போயிடுவோம் பிரதர். ஸ்திரப்படாத தேர்ச்சி பெறாத கிறிஸ்தவர்கள் யார்? மகேஸ்வரி சிஸ்டர். 51வது பக்கம்.
தங்கள் பண விஷயத்தில் தேவனை நம்ப கற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்வில் ஸ்திரத்தன்மை இல்லாதபடியினால். ஓ கரெக்ட் சிஸ்டர், வெரி குட். தேவனை தங்கள் பண விஷயத்தில் நம்பாத மக்கள் தேர்ச்சி பெறாத, அதாவது ஸ்திரப்படாத கிறிஸ்தவர்கள் என்ற நான் முடிவு செய்கிறேன். ஆமென். ஆமா, அதனால நான் ஒவ்வொரு முறை நீங்க சொல்லும் போது பிலீவ் பண்ணணும். என்ன பிலீவ் பண்ணணும்? இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ளாக இன்னும் 7 வகுப்புகள் இருக்கின்றன. அதற்குள்ளாக எல்லா பண நெருக்கடியிலிருந்து எல்லாருமே வெளியே வர போறீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். தேவனுடைய வாக்கு தத்தம் பொருளாதாரத்தை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற உச்சபட்ச ஆசீர்வாதம் என்ன வாக்கு தத்தம் என்னன்னு 1-2 சொல்லுங்களேன். அதிகபட்ச ஆசீர்வாதம். கடன் கொடுப்பாயாக கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி அநேக ஜாதிகளுக்கு, இங்கிலீஷ்ல நேஷன்ஸ் இருக்கு. You shall lend to nations. மனசை பெருசாக்குங்க. நம்ம இல்லாமல் அவரால் வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுங்க. அதனாலதான் நம்ம இந்த பாடத்தை படிக்கிறோம். 2.5 மாசம் படிக்க போறோம். நம்மை கொண்டு அநேக ஏழைகளுக்கு, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வேற அதே மாதிரி அதிகமான வாக்கு, அதே பொருளாதாரத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? கோடா கோடியா பெருக்கும். ஓகே, வேற எகிப்தின் சம்பாத்தியமும் வெரி குட். அதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். வெரி குட். இதை சொல்லாமா? அதாவது அநேக தேசங்களுக்குன்னு ஒண்ணு பார்த்தோம். அப்புறம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். யாருக்கோ என்று எடுக்காதீங்க, எனக்கு என் சந்ததிக்கு என்று எடுங்க. சரிங்களா? என் சந்ததிக்கு என்று எடுங்க. ஆமா, தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும், பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்புறம் 28:1 சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு ஒப்பானவர்கள் ஒருத்தருமே இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் நம்மை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்கள். ஓகே ஓகே, பாருங்க, இந்த 2-3 ஞாபகம். இப்போ நமக்கு ஒப்பாக யாரிடத்திலையும் பணம் இருக்கக்கூடாது. நம்ம தான் டாப்ல இருக்கணும். நம்பர் 2, இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். நம்பர் 3, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, அதை விரும்புங்க. சரிங்களா? அது தேவனுடைய வழியாக இருக்கிறது. கர்த்தர் இதை குறித்து இன்னும் நமக்கு அநேக காரியங்களை கற்று தருவார். 7வது கொஸ்டின் போவோமா பிரதர்? ஜனங்கள் சுகம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? சிஸ்டர் பாமாம். டாட்டா சொன்னா போதும், நீங்க புரிஞ்சிருக்கதை சொல்லுங்க. பண தேவைகளுக்கு கடவுளை நம்ப முடியாதவர்கள் சுகத்திற்கு கடினம். கரெக்டா சொல்றீங்க. பணத்திற்காக விசுவாசிக்க முடியாதவர்களால் சுகத்திற்காக விசுவாசிக்க முடியாது. அதான் லெசன் இல்லையா? பேஜ் 46. நான் கேள்வியும் வாசிக்கிறேன், பதிலையும் சொல்றேன். 46. ஜனங்கள் சுகம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? பேஜ் 46ல மிடில் பேராகிராஃப். தங்களுடைய பண தேவைகளுக்கு தேவனை முழுமையாக அவர்கள் நம்பாமல் இருந்ததே அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் என்பதை நான் என் கண்களால் பார்த்தேன். லேலுயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அப்படியே நீங்க கிரகிங்க. ஆமா, திரும்பவும் எனக்கு தேவைக்கான பணம் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் பாருங்க, போன சண்டே இங்க ஈஸ்ட்வேல், கலிபோர்னியா ஈஸ்ட்வேல்ல ஒரு சர்ச்சில் நம்ம டாக்டர் பாஸ்டரா இருக்கிறா, சன்னிலாம் பாஸ்டரா இருக்காங்க, 3 பேர், இன்னொரு பாஸ்டர் இருக்காரு. ஒரு ப்ராஃபட் வந்தார்
சரிங்களா? ஒரு ப்ராஃபட் ஜோனி வந்தார். நிறைய அற்புதங்கள். சின்ன சபை தான், ஒரு 70 பேர் இருந்திருப்பாங்க. நிறைய அற்புதங்கள், நிறைய கரெக்டான தீர்க்க தரிசனம்லாம் சொன்னார். சரிங்களா? அப்புறம் அவர் சாட்சியை சொன்னார். எல்லாம் அக்யூரேட்டா இருந்தது. அவர் சாட்சியை சொன்னாரு. அவரு ஸ்கூலு கூட முடிக்கல. சரிங்களா? அப்புறம் அவ்வளவு மோசமான வாழ்க்கை. சின்ன வயசுல ரவுடியா இருந்து அவங்க அப்பாவை துப்பாக்கி எடுத்து சுட போய், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள மனுஷனை இந்தியாவில இருந்து இங்க கொண்டு வந்து யூஸ் பண்றாருங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தடை இருக்கு தெரியுமா? பாஸ்டர், நீங்க வந்து 30 வயசு 40 வயசுக்காரங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, நாங்கெல்லாம் வயசானவங்க அப்படின்னு எண்ணாதீர்கள். இதுக்கும் அதுக்கு வித்தியாசமே கிடையாது. நான் ஸ்கூல் கூட முடிக்கல, அவருக்கு இங்கிலீஷே சரியா வரல, அவர் மலையாளம் தான் தெரியுது. ஆனா அவர் வந்து இங்கிலீஷ்ல அரைகுறை இங்கிலீஷ்ல பேசுறாரு, அற்புதம் நடக்குது, தீர்க்க தரிசனம் கிளியரா வருது, தலையில கை வச்சா கீழே விழுறாங்க. அப்போ அவர் ஒருவேளை குறைவாக படித்திருந்தது போல உங்களுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம்தான் வாழ்க்கை இருந்தாலும், குறைவான வாழ்க்கை இருந்தாலும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அற்புதம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். மனசை மாத்துங்க. அதனாலதான் ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் பொறுமையாக நடத்துகிறார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்கல்ல? ஆமா 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 ஆமா, மனசை மாத்திருங்க. சரிங்களா? மனது மாறிவிட்டால் இளமை திரும்பிவிடும். என்ன பாஸ்டர், எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர், எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சத்தியம் எல்லாம் தெரிஞ்சா நீங்க எதிர்பார்த்திருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பேன்? ஏழைகளுக்கு கடன் கொடுத்திருப்பேன், நிறைய ஊழியம் செஞ்சிருப்பேன். அந்த மனசை மாத்திருங்க. ஆமா, எதுவுமே தடை இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் தடை. நீங்கள் ஏழைகளுக்கு ஏராளமாக அள்ளி கொடுக்க தடையா இருப்பது ஒன்னே ஒண்ணு. என்னதுன்னா, மனநிலை மாறமனுங்க. இல்ல, தேவன் என்னை ஆசீர்வதிப்பா, இதுக்கு அழைத்திருக்கிறார், நானும் அநேகருக்கு கொடுப்பேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க வாருங்க. உங்க வயது திரும்ப வாழ வயதாயிடும், வருமானம் 1000 மடங்கு பெறுகிறோம், உங்க சந்ததி உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சரிங்களா? அவங்க சோர்ந்தே போக வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 8 போயிடும். எது நம்மை வஞ்சிப்பதாகும்? எது நம்மை நாமே வஞ்சிப்பதாகும்? ஓகே, நாமே வஞ்சிப்பதாகும். அடுத்தது யாரு சொல்றீங்க? கீழே இருக்கிறவங்க. யோகேஸ்வரி, ரூத், ஜான், ஸ்ரீதேவி. 44ஆம் பக்கம். ஓகே. உங்கள் பண விஷயத்தில் நீங்கள் தேவனை நம்பாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நித்திய ரட்சிப்புக்காகவோ அல்லது மற்ற காரியங்களுக்காகவோ தேவனை நம்புவதற்கு நீங்கள் நினைப்பது உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்வதாகும். இது ஓகே, வெரி குட். இல்ல, இது சிம்பிளா சொல்ல போனா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்பட்டது. அந்த விசுவாசத்தை விட நீங்கள் குறைவான விசுவாசத்திலேயே ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் எழுதுறாரு. நான் அதை ஃபுல்லா வாசிக்கிறேன் பாருங்களேன். பேஜ் 44, செகண்ட் பேராகிராஃப். பண விஷயமே நீங்கள் தேவனை நம்ப ஆரம்பிப்பதற்கு மிக சிறிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இயேசு கூறினார். அதற்கு மிக குறைந்த அளவு விசுவாசமே தேவை. லூக்கா 16:10 கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை குறித்து இயேசு கூறினார். பணத்தை மிகச் சிறிய விஷயம் என்று கூறினார். இதை பற்றி சிந்திக்க வேண்டும். உங்கள் பண விஷயத்தில் நீங்கள் தேவனை நம்பாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நித்திய ரட்சிப்புக்காகவோ அல்லது மற்ற காரியங்களுக்காகவோ தேவனை நம்புவதாக நீங்கள் நினைப்பது உங்களையே நீங்கள் வஞ்சித்து கொள்வதாகும். இது மிகவும் ஆழமானது. சரிங்களா? வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஆமா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னும் ஒரு சிலர் ஒருவேளை நீங்க தசமபாகம் கொடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்கள்.
சரிங்களா? அது ஆரம்பம். 10% என்பது ஆரம்பம். ஆனால் 100% தந்தது ஆண்டவர் தான். 100% நிர்வாகம் பண்ணவே தேவன் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். சரிங்களா? அதற்கு மேலவும் நீங்க சிலர் கொடுப்பீங்க. எல்லாருமே நம்ம அதிகமாக கொடுப்போம். இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, இதுல நீங்க நம்பலைன்னா நீங்க எதையுமே நம்ப முடியாதுங்கிறார். சரிங்களா? ஆமா, திரும்ப திரும்ப அதுதான் ட்ரூத்து. இதிலே நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் இன்னும் உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத உங்க சந்ததி ரட்சிக்கப்படும்படியாக உங்களால் லகுவாக விசுவாசிக்க முடியும். நான் பேசுறது அப்படி இன்ஹேல் பண்ணுங்க இல்லையா? எல்லாருக்கும் அது ஒரு பாரம் இருக்கும். இன்னும் என்னுடைய கிராண்ட்சன் ரட்சிக்கப்படலை, என் டாட்டர் ரட்சிக்கப்படலை, இப்படி இருக்கிறதெல்லாம் அதாவது எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ இன்னும் உங்க வீட்டால இன்னும் யாருமே இன்னும் உங்க வீட்டுல ரட்சிக்கப்படவில்லை என்றால், இல்லையா, வசனத்துக்கு புறம்பா இருக்கு. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. எதுல? ஃபைனான்ஸ்ல விசுவாசிங்க. ஆமா ஆமா, அது சின்ன காரியம், அது எளிதான காரியம். அந்த எளிதான காரியத்துல நீங்கள் விசுவாசித்து உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது, சரிங்களா, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை எல்லாம் நீங்கள் லகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, நம்ம இதில் ஒரு உறுதியான தீர்மானம் எடுப்போம். ஏன்னா நம்ம அடுத்த லெவல் ஃபைனான்ஸுக்கு போகிறோம். சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்ப நான் அதை உங்களுக்கு ரைட், கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, 9 போயிடலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 9. எஸ், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்மை ஐஸ்வர்யனாக்கிய 3 பகுதிகள் யாவை? வெரி குட். இது வரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க, நான் கொஸ்டினை கொஞ்சம் திரும்ப சொல்லிடுறேன். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்மை பல காரியங்களிலே ஐஸ்வர்யவன் ஆக்கி இருக்கிறார், செழிப்பாக்கி இருக்கிறார், ஏராளம் தாராளமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல 3 காரியங்களை மாத்திரம் சொல்லுங்க. யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க. ஏன் ஸ்ரீதேவி சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியிலும் உணர்விலும் சரீரத்துவைகளும். சரீரத்துல ஓகே, ஆவி உணர்வு சரீரம், ஆவி ஆத்மா சரீரம். ஆவி உணர்வு சரீரம் இல்ல பொருளாதாரம். பொருளாதாரம். நான் அதை வாசிக்கிறேன். 52வது பக்கம் பாஸ்டர், 52வது செகண்ட் பேராகிராஃப்ல, இயேசு நம்முடைய ஆவியிலும் உணர்விலும் ஐஸ்வர்யத்திற்காகவும் வந்தது உண்மைதான், என்றாலும் நம்முடைய சரீர தேவைகளை சந்திப்பதற்கும் அவர் வந்தார். ஓகே, பாருங்க, அதே வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு. 52வது பக்கம் செகண்ட் பேராகிராஃப். செழிப்பு என்பது நம்முடைய ரட்சிப்பில் ஒரு பகுதியாக இருக்கிறது. நாம் ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு நமது நிமித்தம் இயேசு தரித்திரர் ஆனார் என்று வேதம் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 8:9. சிலர் இந்த வசனத்தை ஆவிக்குரியதாக சித்தரித்து அது உணர்ச்சிகளில் ஐஸ்வர்யவன்கள் ஆவதை குறித்து பேசுவதாக கூறுகிறார்கள். ஆனால் இது பொருளாதாரத்தை பற்றிய கோர்வையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய ஆவியிலும் உணர்விலும் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காகவும் வந்தது உண்மைதான், என்றாலும் நம்முடைய சரீர தேவைகளை சந்திப்பதற்காகவும் அவர் வந்தார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு இயேசு தரித்திரரானார். நம்மளாம் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 8:9 நமக்கு தெரியும். நம்மை ஐஸ்வர்யனாக்க அவர் தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 9:8 யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8 ரொம்ப முக்கியம், கவனிங்க. இந்த 2 வசனத்தை ஞாபகம் வைக்கணும், மறந்துக்க கூடாது. 2 கொரிந்தியர் 8:9, அப்புறம் அதே மாற்றி போட்டா 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கலாம். 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரியைகளின் பெருகலாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். சரிங்களா? அப்போ பாருங்க,
திரும்ப திரும்ப நீங்க அதான் ஞாபகத்தை வைக்கணும். பல வசனம் பார்க்கிறோம், நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சரிங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீ வஸ்திரம் கொடுத்தா அப்படிங்கிறாரு. ஏழைகளுக்கு கொடுப்பது அப்படி சொல்றாரு. நான் ஆகாரம் இல்லாம இருந்தேன், நீ ஆகாரம் கொடுத்தா. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். அப்போ நம்மை பரிசுத்தவானாக்க மாத்திரமல்ல, நம்மை ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நிரப்பவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். ஆமென். கர்த்தர் நல்லவர். வெரி குட் பிரதர். கொஸ்டின் நம்பர் 10 போயிடும். எதை விசுவாசித்ததினால் தன் மகனை உயிரோடு எழுப்ப ஆண்ட்ரூ வார்மாக் விசுவாசம் பெற்றார்? சொல்லாதவங்க சொல்லுங்க, இது வரைக்கும் சொல்லாதவங்க. ஓகே, யாராவது சொல்லுங்க. தேவனை பொருளாதாரத்தில் விசுவாசித்ததின் விளைவாக. அதை நீங்க வாசித்துருங்க சிஸ்டர். கடைசி 61 கடைசியில் அந்த மகன்ல இருந்து வாசிங்க. மகன் உயிரோடு எழும்பியதையும் இன்னும் நான் கண்ட அநேக அற்புதங்களையும் நான் தேவனை பொருளாதாரத்தில் விசுவாசித்ததின் விளைவாக வந்தவை என்றே நான் நம்புகிறேன். நான் முதல்படியாக அந்த காரியத்தை செய்யாதிருந்திருந்தால் இந்த பெரிய காரியங்களை நான் கண்டிருக்க முடியாது. இது உங்கள் வாழ்வின் உண்மையாக முடியும். ஆமென். என்னுடைய சொந்த அதுல இருந்து சொல்லுங்க மாஸ்டர். ஓகே, பாருங்க, இதுல மொத்தத்துல அவர் என்ன புரிந்து எப்படி நல்லா இருக்கிறாரு, எதனால தைரியமா டீச் பண்றாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றையும் விட சின்ன விசுவாசம் இருந்தா போதும், ஐஸ்வர்யவான் ஆகிவிடலாங்கிறார். சரிங்களா? ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்க போறோம். யாருமே சாதாரண ஐஸ்வர்யவனாக வாழ முடியாது. எனக்கு தேவையில்லை, எனக்கு வர்ற வருமானம் போதும், வயசாயிற்று, அந்த எண்ணத்தெல்லாம் மாத்திடுவோம் இன்னைக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றார் இல்லையா? அப்போ நம்ம தான் இப்படி ஆழமான சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார் என்றால் நம்மை கொண்டுதான் அநேக ஏழைகளை வாழ வைப்பார், அநேக ஊழியங்களை உயர்த்துவார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த மகத்தான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த கொஞ்சத்துல, இந்த ஐஸ்வர்யத்துல நீர் தர்ற அந்த பொருளாதாரத்துல எங்களுக்கு உண்மையா இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த கொஞ்சத்திலே நாங்கள் உண்மையாயிருந்து ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து ஆண்டவரே, எங்கள் தேவனே இதற்கு ஆதாரம் என்று நிரூபிக்கத்தக்கதாக ஒரு உற்சாகமான ஆவி எங்களுக்குள்ளே இருந்து எங்களை உந்தி தள்ளட்டும் ஆண்டவரே. நன்றி, ஏனோதானோ என்று இராதபடி இதை குறித்து ஒரு உணர்வு உள்ளவர்களாக, கொடுப்பதிலே மாத்திரமல்ல பெற்றுக்கொள்ளுகிறதிலும், உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதிலும் நாங்கள் கவனமாக இருக்க, கருத்தா இருக்க தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. எங்களுக்காக மாத்திரமல்ல, தேவையில் உள்ள அத்தனை பேருக்காக, அநேக ஊழியங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீர் எங்களை பெருக பண்ண போறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. நாங்கள் 7 வகுப்பு கற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று நாங்கள் டிக்ளேர் பண்றோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இருதயத்திலே தோன்றுகிற அவிசுவாசம் அகன்று போவதாக, அறியாமை அகன்று போவதாக, அலட்சியம் அகன்று போவதாக. இந்த பாடத்தை சீரியஸாக கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.